அறிவோம் நன்றாக குருவாக குருவை துணை திருத்தனி உதிர்த்தருள் ஒருத்தன்மனை நிறுத்தன துளத்தினுடைய கருத்தன்மை நடத்துவோம் வேறு. இங்கு குழுமி இருக்கும் அனைத்து சித்த பெருமக்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கும் நீங்களா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சித்த மருத்துவத்துல நான் சின்ன ஒரு பொடி பையன் நான் சொல்லலாம். இருந்தாலும் கூட ஒரு அறிவியலாளர் ஒரு ரீசர்ச்சர் என்கிற ஒரு நோக்கத்துல சித்த மருத்துவத்தை எப்படி நவீன மருத்துவத்தில் கொண்டு வரலாம் அந்த ஒரு ரீதியில இன்றைக்கு என்னுடைய உரை இருக்க பொழுது அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இதான் நான் சித்த மருத்துவத்துல தமிழ்ல ஆற்ற முதல் உரை. எப்போதுமே நம்ம ஆங்கிலத்துல பேசுவோம் அனைத்துலக ஒரு அரங்கால. ஆனா தமிழ்ல சித்த மருத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு அதுவும் நவீன மருத்துவத்தோடு சேர்த்து பேசுறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு அளித்த கழகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல் பலவேறுபட்ட மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. அதாவது அதனுடைய இயல்புலேருந்து அட்வான்ஸ் மட்டும் அந்த நோய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வீரிய சிகிச்சை கொடுக்கப்படுது நவீன மருத்துவத்துல. It could be surgery, it could be what you call lot of that what you call formulation, pharmacology, it could be physiotherapy, it could be anything. அதாவது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் மட்டும் நம்மளுடைய நவீன மருத்துவத்துல உங்களுக்கு மருந்துகளாக கொடுக்கப்படுது. அப்புறம் நிறைய நிபுணர்கள் பாத்தீங்கன்னா we have pediatrician, எலும்புக்கு ஒரு டாக்டர், குழந்தைகளுக்கு ஒரு டாக்டர், பெண்களுக்கு ஒரு டாக்டர், ஆண்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு கேன்சர் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்ட ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி நமக்கு இருக்கு. இதே ஒரு விஷயம் தான் இருக்கு சித்த வைத்தியத்தில். ஆனா இந்த அளவுக்கு பெருசா இல்ல. நீங்க சித்த வைத்தியம் பாத்தீங்கன்னா இது பாரம்பரிய ஞானம். நம்மளுடைய கருத்துங்கள் சொன்னபடி அதாவது பிரபஞ்சத்துல பெறப்பட்ட அதாவது நீங்க பார்க்கணும் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள விஷயம் என்ன. இன்னைக்கு எனக்கு லேப் இருக்கு, எனக்கு பைபெட்ஸ் இருக்கு, எனக்கு செல்ஸ் இருக்கு, எனக்கு மருந்து இருக்கு, எல்லாத்தையும் போட்டு நான் லேப்ல டெஸ்ட் பண்ணுவேன். ஆனா அந்த காலத்துல ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லேப் கிடையாது. அவங்க லேப்லாம் எங்க தெரியுமா? ஆகாஷிக் ரெக்கார்ட். அவங்க லேப்லாம் மெய் அறிவு. சித்தர்கள் மெய் அறிவுல கண்ட விஷயத்தை தான் நமக்கு அன்னைக்கு எழுதி வச்சாங்க. அந்த மெய் அறிவு தான் இன்னைக்கு உண்மையா இருக்கு. அதாவது ஐயா சொன்னார் இல்லையா, இது முற்றிலும் உண்மைன்னு. இன்னைக்கு நவீன மெடிசன்ல நவீன சயின்ஸ்ல பலவேறு விஷயங்கள் உண்மையா இருக்கும். இன்னைக்கு உண்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு பொய்யா இருக்கும். அதான் ஒரு அறிவியலோட பரிணாம வளர்ச்சி. ஆனா சித்த மருத்துவம் அப்படி கிடையாது. அந்த சிவன் என்ன சொன்னாரோ, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன காட்டுச்சோ அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உண்மையா இருக்கு. அப்ப சித்த மருத்துவங்கிறது பாரம்பரிய ஞானத்தை அடிப்படையா கொண்டது. அதோட சித்த வைத்தியத்தோட அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நோயின்னு வர்றப்ப நோய் நாடி குணம் நாடி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த நோயோட அறிகுறி மட்டுமல்ல, அவருடைய மின்காந்த புலன் உடம்பு, அவருடைய கர்ம வினைகள். முக்கியமா நேற்று நம்ம ஐயா பிரம்மஸ்ரீ ஞான சித்தர் சொன்ன பொழுது ஒரு நோய் அதாவது திரி சொல்லியிருக்காரு. ஒரு நோய் நமக்கு எது வருது? நம்மளால நினைச்ச நம்ம as a doctors, as a modern person, நமக்கு நோய் எப்படி வருது? நமக்கு நோய் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு கிருமியால் நம்ம சொல்லுவோம். ஆனா இதே நீங்க சித்த மரபுல பாக்குறப்ப எந்த ஒரு நோயும் சித்த மரபு மட்டுமல்ல, இதே இஸ்லாம் இதே மற்ற மதங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நமக்கு நோய் எப்படி வருது, நமக்கு நோய்க்கான மூல காரணம் என்ன, அதாவது நோய்க்கான ஒரு மூல காரணம் கர்மாவா இருக்கு இல்லையா. சோ நம்ம கர்மாவை நம்ம போக்குறது இல்லை. ஓகேவா? அப்ப நவீன மெடிசன் எங்க இங்க குறைபடுதுன்னா, அதாவது நோய்க்கான காரணங்கள் உடலை மட்டும் சார்ந்து இயங்குது. ஆனா சித்த மருத்துவங்கிறது ஒரு மனிதனுக்கு நோய் வரும் பொழுது அவனுடைய கர்மாக்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை, அவன் உடம்பை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறான், அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவனுடைய சுவாச முறைகள், அவனுடைய குடும்பம், இப்படின்னு பல விஷயங்களை பார்த்து வருது. அப்ப சித்த மருத்துவங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நோய்க்கான ஒரு முழு நிவாரணியா இருக்கு. இதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு விஷயம். பிறகு அந்த நோயை கணிக்கிற முறை இருக்கு இல்லையா. நமக்கு 3 வகையான உடம்பு இருக்கு இல்லையா, 3 வகை குணங்கள் இருக்கு இல்லையா, 3 தோஷங்கள். அதாவது பித்தம் காமம் சிரோத்தம் இருக்கு, சித்தம் கவம் சிரோத்தம் இருக்கு இல்லையா. அதை அடிப்படையா வச்சு நம்ம ஒரு நோயை நம்ம கணிக்கிறோம். ஆனா இதுவே நவீன மருத்துவத்துல வேறு ஒரு விஷயமா இருக்கு. உங்களுக்கு ஒரு நோயின் வரும் பொழுது உங்களுடைய ரத்தத்தை